ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 23ஆம் தேதி. நாளை மார்ச் 24ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை இன்று ஒரே நாளில் 3 முறை சேஞ்ச் ஆயிருக்குங்க. காலையில் 670 ரூபா நமக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு மறுபடியும் ஒரு 280 ரூபா குறைஞ்சது. ஆனால் மாலை மீண்டும் 2வது முறையாக 3வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகி தற்பொழுது இன்று ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 950 ரூபா குறைந்த நிலையில் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா 280 ரூபா மட்டும்தான் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் 670 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஸோ தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் 13,340 ரூபாய். அதுவே ஒரு சவரன் 1,06,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 14,553 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,16,424 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை காலையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நடந்துருந்து இல்லைங்களா. இப்போ தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தற்காலிகமாக போர் நிறுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒரு 5 நாட்களுக்கு. ஸோ இந்த 5 நாட்களுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா, போர் நிறுத்தப்பட்டுருச்சுன்னா நமக்கு மீண்டும் தங்கத்துடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுவே மீண்டும் போர் கண்டினியூ ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எண்ணெயில் இன்வெஸ்ட் பண்ணுறத இன்வெஸ்டர்ஸை பொறுத்து நமக்கு தங்கத்துடைய விலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகளும் அமையலாங்க. ஸோ இதுதான் தற்பொழுதைய நிலவரம். ஸோ பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால தற்காலிகமாக ஒரு 5 நாட்களுக்கு போர் நிறுத்தப்படுவதாக தகவல் வெளியாகிருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலை 6 மணிக்கு நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லைங்களா. அந்த சமயத்தில் இருந்தது போலவே தான் மார்க்கெட் லெவல் இருந்துட்டுருக்குங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. தற்பொழுது 93 ரூபாயில் இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கன்னியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலையில் சின்ன மாற்றம் தான் இருக்கலாம். ஸோ இல்லைன்னா இதே 13,340 ரூபாயில் இருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லை. அந்த ஏற்றம் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணோன்னா ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கு நம்மளுக்கு மீண்டும் விலை ஏற்றம் நடந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டஸில் இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு காலையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு காலையில் 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்த வெள்ளியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலை நிர்ணயம் ஆச்சு இல்லைங்களா, 250 ரூபான்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த அது மாதிரி தான் மார்க்கெட் லெவலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியில் இரவு 9 மணி நிலவரத்தில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேற்கொண்டு இரவு ஏதாவது நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுதா, இல்லை நாளை காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளை காலையில் 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இன்று ஒரே நாளில் நம்மளுக்கு 950 ரூபா விலை குறைஞ்சது கிராம் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. ஸோ போர் நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுன்னு அடுத்த நிமிஷமே தங்கத்தோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யாருனாலும் கணிக்க முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்